ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா என்ற வாழ்க்கை வரலாறு 3ஆம் பாகம் சொல்ல போகிறேங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி, முருகன், பிரகேஷ், குமார், ஆரோக்கியசாமி, பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பெரியசாமி எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்கூலில் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வாங்கிக்குவோம். ஆனால் குழம்பு பார்த்திங்கன்னா சாம்பார் தான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விதவிதமாக காய் இதெல்லாம் இப்போ சாம்பார் வித்தியாசமாக வைக்கிறாங்க, சுண்டல் கொடுக்குறாங்க, இப்போலாம் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் எங்களுக்கு வந்து அந்த சாம்பார் வந்து பிடிக்காது. அதான் பருப்புன்னு சொல்லுவாங்க. காயே போட மாட்டாங்க, சும்மா காய்ச்சி ஊற்றுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே குழம்பு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பாடு மட்டும் நாங்கள் வாங்கிக்குவோம். ஆனால் குழம்பு வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரது தான் ஊற்றிக்குவோம். பேருக்கு வேணால் கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு வர சொல்லிடுவாங்க. அப்புறம் அப்படி தான் இருக்குது. அப்புறம் எல்லாமே நல்லா சாப்பிட்டு ஜாலியாக ரவுண்டாக உட்காந்துட்டு சாப்பாடு டைமு அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. பாடம் படிக்கிறது, ஹோம்ஒர்க் எழுதுறது நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்னு நினைக்கிறேன். நான் வந்து 4 வெள்ளிக்கிழமை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது சரியாக எனக்கு தெரியலிங்க. இப்போ நான் வந்து விளையாண்ட்ருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தம் எங்கள் ஆத்தா வந்து வந்து பக்கத்தால் பால்வடியில் ஆயா வேலையில் இருந்தா அப்படிங்க. அப்புறம் எல்லாம் நான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் விளையாண்ட்ருந்தேன். அப்புறம் எங்கள் ஆயா வந்து எல்லாம் கோருங்க போங்க, ஸ்கூலு பெல் அடிக்க போகிறாங்க, நீ எல்லாம் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் விளையாண்டுருந்த பேசி இது பண்ணாங்க. அப்போ நான் போய் ஒரு திண்ணையில் போய் கோன்ட்ருந்தேன். என் ஃப்ரெண்டு தனசேகரன்ட்டு ஒருத்தன் வந்துங்க வாசந்தில் விளையாட போகலான்ட்டு என் கையை பிடிச்சி கீழே இழுத்து தள்ளிட்டா. தள்ளுனோடனே நான் என்ன பண்ணிட்டுங்க, கல் வந்து பார்த்திங்கன்னா அப்போது பழைக்காடு தொட்டியை ஒரு சேப்பாக வச்சு செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. என்னை இழுத்து வா விளையாட போகலான்னு கூப்பிட்டு இழுத்து தள்ளும்போது நான் போய் கையை ஊனிட்டுங்க. ஊனோடனே அப்படியே கை ஒடிஞ்சிருச்சு. அப்படியே நான் மயக்கம் போட்டு வந்துட்டேன். அப்புறம் எல்லாம் சாரெலாம் பார்த்துட்டு எங்கள் ஆத்தாலாம் பார்த்துட்டு போய் டீ வாங்கி கொடுத்துட்டு என்னைய குடிக்க சொன்னாங்க. நான் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரங்கும்போது எனக்கு அப்படியே மயக்கத்துலேருந்து தெரிஞ்சேன். அப்புறம் அப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பையனை விட்டு சைக்கிளில் போக சொல்லி இந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட வந்து இப்படி பையனுக்கு கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் உடனே எங்கள் அப்பா வந்து சைக்கிள் எடுத்து வந்தார். எனக்கு பயம், எங்கள் அப்பா நான் கை முடிஞ்சினாலும் எங்கள் அப்பா எனக்கு இது அடிச்சிருவாங்கன்னு பயம். நான் அழுதேன். அப்புறம் எங்கள் ஆத்தாருன்ட்டு உண்மையை சொன்னா, அப்படி தம்பி செந்தில் மேலையெல்லாம் தப்பு இல்லை மறிப்பா, அந்த பையன்தான் வந்து பிடிச்சி இழுத்தள்ளிட்டா அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா எனக்கு என் ஃப்ரெண்டோட அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டு. அதனால் அவங்க ஒன்றும் எதுவும் பேசிக்கல. சரி ஏதாவது தெரியாது நடந்துருச்சு அப்படின்ட்டு எங்கள் அப்பாவும் என்னை ஒன்றும் பேசலை. ஏன்னா எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முரட்டு இதாக இருப்பா அப்படிங்க, ரொம்ப கோபமாக இருப்பா அப்படிங்க. பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருப்பா. அப்படி எங்கள் அப்பாக்கிட்ட நான் நேரில் நின்று கூட பேச மாட்டேன். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா கண்டு பயப்பேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. என் பிள்ளையில அந்த தலை மேலேயே எரிக்கு வந்துக்குவா. என் பிள்ளையும் பயக்கிறது இல்லை. ஒரு வேலை சொன்னாலும் போப்பான்ட்டு போயிடுவா. ஆனால் அப்போல்லாம் எங்கள் அப்பா வேலை சொன்னால் நான் அப்படியே கேட்பேன். எங்கள் அம்மா சொன்னாலுமே கேட்பேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா அப்பா கண்டா ரொம்ப பயம். எங்கள் அப்பா கூட என்னை அடித்தது ஏதோ ஒரு டைம் தான் அடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அடிப்பா. அப்படி ஏதாவது வேலை செய்யலைன்னா கையில் வந்து சல்லுன்னு அடிப்பா. அப்படி அதுக்கு பயந்துட்டே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுருவோம். அப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா வந்து தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார். அவரை கூட்டிகிட்டு வந்து என்னை கையெல்லாம் கட்டி விட்டு என்னை இது பண்ணிட்டார். ஆனால் ஃபஸ்ட் அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்னால் அந்த வலி தாங்கவே முடியலைங்க. அந்த கை ஒடிஞ்ச வலி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வலி, என்னால் தாங்கவே முடியல. ஆனால் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா குடிப்பாருங்க. குடிச்சிட்டுனால
என்ன பண்ணாங்க, இப்படி எங்கள் அம்மா வந்து என்னென்னா அப்படி இது வலி தாங்க முடியாதுக்கிறா, நீ கொஞ்சம் கொண்டு வா பையனை கொடுத்துலான்ட்டு கொஞ்சம் எங்கள் அப்பா சாராயம் குடிப்பார், அதை கொண்டு வந்து ஒரு டம்ளராட்டம் ஊற்றி என்கிட்ட கொண்டு வரும்போது, டானிக்கு சாமி இது டாக்டர் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. இது நீ என்னையே குடித்து பழக்கி விட்ற, நீ இது சாராயன்ட்டு நான் அழுகிற கத்துறேன். ஆனால் எங்கள் அம்மா விடவே இல்லை. சாமி இது நீ குடிச்சின்னா தான் அம்மாட்ட பக்கம் படுத்துக்கணும், இல்லைன்னா நீ படுக்க மாடா அப்படின்னு கட்டாயப்படுத்தி என்னை முதல்ல குடிக்க வச்சாங்க. அதுதான் நான் வாழ்க்கையில் அந்த தப்பு பண்ணேன். ஏன்னா எனக்கு அது குடிக்கிறீங்களே, எங்கள் அப்பா குடிச்சிட்டு இருக்கிறதே எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் கை ஒடிஞ்சப்போ குடித்ததை வந்து ரொம்ப நான் வேதனைப்படுறேன். இப்படி என்னையுமே இப்படி குடிக்க வச்சிட்டாங்கன்னு அதுக்காக அவ்வளோ வருத்தப்பட்டேன். ஆனால் அப்போ வந்து என்னுடைய வலி அந்த எலும்புகள் கூடுங்களாமா. அந்த டைமு வந்து அது குடித்தோம்னா வலி தெரியாதுக்குன்னு எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டார். அந்த விவரம் தெரியாத வயசு அறியாத வயசில் குடித்தேன். அதுக்காக இப்போ நான் வருந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கை ஒடிஞ்சு சரியாயிருச்சு. ஒரு மாதம் என்னமோ நான் கை கட்டு போட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஒரு ஸ்கூலுக்கு நான் அப்படியே 5வது போனேங்க. அப்புறம் போயிட்டு கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த கட்டை என்னையை பிரித்தாங்க. எனக்கு அந்த பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வெயிட்டு தூக்க வச்சாங்க. எல்லாம் சரியாக பண்ணேன். எனக்கு கை சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் போவாங்க. போயிட்டா அவங்க வந்து அவங்களால வேலை செய்ய முடியாது. அதனால் நான் எங்கள் அம்மா வரக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வேலை அந்த தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அமுத்து பைப்பு தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே பைப் போட்டு பைப்பில் தண்ணி வருதுங்க. அப்போல்லாம் அப்படி இல்லைங்க, அமுத்து பைப்பு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும். குடத்தை எடுத்துகிட்டு போய் அமுத்து பைப்பில் அமுத்தி தண்ணி பிடிச்சிட்டு நான் வீட்டில் கொண்டு வந்து எல்லாம் ஊற்றி விட்டு, அப்புறம் பாத்திரம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் விலைக்கு கழுவிட்டு வீடு வாசலாம் கூட்டி விட்டு வாசலில் கோலம் போடுவேங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாமே அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் கோலம் போடுவாங்க. அதையும் நான் பார்த்துட்டு அதுக்கு நோட்டு பார்த்திங்கன்னா ஒரு நோட்டே வச்சுருப்பேன். புள்ளி வச்சு கோலமெல்லாம் போட்டு அந்த கோலத்தை வாசலில் போட்டு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி செஞ்சேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளே கோலம் போட மாட்டேங்குது. அப்போல்லாம் நான் கோலம் அந்த இதெல்லாம் நினைவுகள்லாம் நினச்சா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.